குடமிளகாயும் வெங்காயத்தையும் வச்சு ஒரு கிரேவி பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. எண்ணெய், குடமிளகாய், வெங்காயம், சீரகம், பொடியாக நறுக்கிய வெங்காயம், பெங்களூர் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, உப்பு, தயிர், கஸ்தூரி மேத்தி, கொத்தமல்லி இலைகள். இதை எப்படி சிம்பிளாக செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாயை வச்சு நான் கடலெண்ணெயில் சமைக்கிறேன், அதனால் 4 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். 4 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டு அது காஞ்சதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க கேப்சிகமை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி அதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயத்தையும் போட்டு வதக்கி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் சீரகத்தை போட்டு பொரிய விடுங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறமா பொடிசாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் அதில் சேர்த்து வதக்குங்க. அது கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வதக்குங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி அரைச்சி வச்சுருக்க தக்காளியையும் அதில் சேர்த்து கொஞ்சம் வதக்குங்க. தக்காளியும் வெங்காயமும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதை அதில் கொஞ்சம் சேர்த்து அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு மசாலாவாக சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் 2 ஸ்பூன் நான் மிளகாத்தூள் சேர்த்து அதை வதக்கியிருக்கேன். அதுக்கப்புறமா மல்லித்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ அதுக்கப்புறமா கரம் மசாலாவை சேர்த்துருக்கேன். அதை லைட்டாக வதக்கிட்டு தயிரையும் அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. தண்ணி சேர்த்து நமக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறமா ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க குடமிளகாயும் வெங்காயத்தையும் அதில் சேர்த்து வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறமா திக்காக கொஞ்சம் கெட்டியாக வந்ததுக்கப்புறமா கஸ்தூரி மேத்தி அதில் சேர்த்து நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளை அதில் தூவி கொஞ்சம் கெட்டியாக வந்துடும். வந்ததுக்கப்புறமா அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது சப்பாத்தி, தோசை, நான் இதோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.